ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. தனிச்சு விடவா? நீங்களா தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களே, என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் இல்ல. தூண்டு கிடந்த மூக்கையாட்டி அவர் துள்ள ஆரம்பிச்சத அக்காவோட வித்தியாலதான். தட்டி அடிச்சது தஞ்சாவூர் மேல போட்டு விடுமில்ல. மாட்டை குத்தி தானும் குத்திக்கிட்டு மூக்கையாதேவன் செத்ததுக்கு காரணம் யாரு? என் தம்பி மட்டும் மருந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா? இதா பாரு, மாட்டை பிடிச்சது நாங்க தானே ஊர் முழுக்க மாறு தட்டி விட்டோம். இனிமே முன் வச்ச கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போயிடும். மாட்டை பிடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்க, மத்தத அப்புறம் பாத்துக்கோ. ஏன் இப்பவே பாக்குறது நான் தேய்ச்சி விடுற வித்தைய? ஏங்க, நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா? இந்த ஊர்லயேவா? உங்களை விட்டா எங்களுக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க. இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டா? என்னது காய்ச்சுக்கிறியா? என்ன காது இதெல்லாம் போய் மச்சான் கிட்ட கேட்டுக்கிட்டு, மச்சான் இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாம மைதானத்துல போய் பானை வச்சு காய்ச்ச முடியும்? அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லிட்டு தம்பி சொல்றது கேக்குதுல்ல? உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும். என்ன கையா இருக்கு, கொஞ்சம் சொருகி விடுறீங்களா? அப்பா, மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாதிரி இல்ல உடம்பு அசுங்குது. ஆமா, கரிசல்பட்டி அழிக்க ஆரம்பிச்சிங்களாமே, இந்த சின்ன சமாசாரத்துக்கு ஏன் ஊரோட ஊர் மோதிக்கிட்டு? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? இன்னைக்கு வீரன் தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான். சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை காலை வெட்டி காரியத்தை முடிச்சுட்டா விவகாரம் முடிஞ்சது. அப்புறம் மாட்டை பிடிச்ச மாப்பிளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம். வராரு நடு பகல்லையும் நாக்க தொங்கப்பட்டு வந்து சாணிய. பொண்ணு சமைஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொழுது விடிஞ்சது போல இருக்கு. கல்லு மண்ணு முதுகுல குத்த கஷ்டப்பட்டாலும் காசு மஞ்ச கைத்த கட்டினவளுக்கு இருக்கிற கௌரதி தான். கழுத்துக்கு இருக்கிற கௌரவதி காலுக்கு இல்லன்னு இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? சொல்றத நீ கேட்டாதானே? தேவராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டும் போதே சொன்னேன், அக்கா தாலின்னு. இந்த ராத்திரி நேரத்துல மஞ்ச கழுத்துக்கு எங்கடா போவாருன்னு நீதான் அவருக்காக வக்காலத்து வாங்கின. இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க. அப்பவே அவர் இடுப்பு அண்ணா கழுத்தை அவுத்து உன் கழுத்துல 3 முடிச்சு போட சொல்லி இருந்தா நீயும் பொண்டாட்டி ஆயிருப்ப, நானும் மச்சான் ஆயிருப்பேன். இப்ப என்னடா ஆயிப்போச்சு? என்ன ஆயிப்போச்சா? குலுக்கி குலுக்கி பெருந்தண்ணியானதான் மிச்சம். பள்ளிக்கூடத்து பையன் குடிச்ச கட்டிருக்கான். பாடுபட்ட நானு பெருங்கை கட்டின்னு உட்கார்ந்து வேண்டியிருக்கு. அன்னைக்கே மச்சான் கிட்ட தாலி உனக்கு ஜிம்பி இருந்தேனா அவரை மாவசாரனுக்கு முறை சொல்லிருப்பாரு. நானும் உறுதி இருக்குன்னு குடிச்ச கட்டிருப்பேன். உனக்கு சமையலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கல. என்னடா சொன்ன? என் மகளுக்கு நீ குடிச்ச கட்டுவியா? நிமித்தி போட்டு மிதிச்சேன்னா நெஞ்சொடும்பு காது வலி வரும். இப்ப என்ன சொல்லி பிடிச்சுன்னு இந்த குதி குதிக்கிற? அது இல்ல அம்சே, மூக்கத்தேவ மகளுக்கு குடிசை கட்டுறதுன்னா அதுக்கு ஒரு தராதரம் இருக்குல்ல. பெரிய மிட்டா மிராசு கோச்சு வண்டில கொண்டு வந்து கொட்டிட்டாரு. கூரைய பிரிச்சுட்டு ஓட்ட மாத்த சொன்னேன், அதுக்கு வக்கு இல்ல. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடா. வெட்டி சீட்டு மாதிரி ஆட்டம் முடிஞ்சதும் காசை விட்டு எறிஞ்சிட்டு போயிருக்கணும். ஒக்கால குத்தை கெடுத்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. மச்சான் 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 சும்மா விளையாட்டு சொன்ன மச்சான். இன்னொரு தடவை மச்சான் கச்சான மிதிச்சு போடுவேன் மிச்சம். ஏய், உள்ள போய் கோழியாடி. தேவருக்கு ரொம்ப கோவம் தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கள்ளசாராயம் காய்ச்சற பழக்கம்? படிக்கிற பையன் யாருன்னு தெரியல, பிடிக்கிற போலீஸ் யாருன்னு தெரியல. 2 பேருமே தடுக்கு முழுக்குன்னு இருக்கானுங்க. புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி
போலீஸுக்கு போயிடுவான் போல இருக்கு. அம்சு கவலையை விடு. பொட்டக்கலவை வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல ஒரு மஞ்சள் கயித்தை கட்டினா. ஆமா, வர்றப்பெல்லாம் அப்படிதான் சொல்றேன் மச்சான். எப்பதான் எங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட போறியோ? இங்க வர்ற பையெல்லாம் இப்ப குடும்ப தலைமை யாருன்னு கேக்குறான். வீட்டுல ஒன்ன வச்சுக்கிட்டு ரோட்ல போறவனியா காட்ட முடியும்? அம்சு நல்ல நாள் முழுதும் இன்னைக்கு வீட்டுக்கு போனா பொம்பளை லட்சியம் எடுத்து விடுவா. 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டினா ஒரு மரியாதை தான். குடிச்சு தொலையா அம்சு. $5 காசு அதிகமா இருந்தாலும் புடவை நல்லா இருந்துச்சு. நீதான் காசு இல்லைன்னு வந்துட்டிய. முத்து போய் எங்க போயிருக்கா? வரான்ட்டு போயிருக்கா. காசுல எடுக்காத வச்சிருவேன். குத்தி விடுவேன் குத்தி. இந்த பாரு, ஆத்தா அப்பா உறவெல்லாம் வேற. கடை என்ன பார்த்து சொல்லிட்டு போயிருக்க, வச்சிரு. வெட்டிக்கு என்ன வேகம் பத்தி. காசெல்லாம் போச்சு. கிழிஞ்ச வாய, எங்க வாயத்தாரு பல்லு எத்தனைக்குதுன்னு எண்ணி பாப்போம். இப்ப எண்ணி பாத்துக்க, எடுபட்ட பயல. அம்பது காசும் போச்சு. உன் அப்பா அந்த அம்சவனி கூட வந்து அம்புட்டு துட்டு எடுத்துட்டு போயிட்டாண்டி. என்ன அம்சு, சௌக்கியமா? இங்கே கொடு, இங்கே கொடு. என்னடா தேவர் வரனாரு இன்னும் காணோம்? எக்கோய், செலவு பையன் ஓடிட்டு இருப்பாரோ? ஜி, அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஓடக்காரா ஓடக்காரா, உடம்பு கொஞ்சம் தாடா, ஒரு கிழிச்சு படுத்துக்கிட்டா உடச்சு கூடு சோடா. இதெல்லாம் ஒரு பொழப்பு, இது ஒரு பொறப்பு. மூக்காத்தவன் போய் இன்னையோட 1 வருஷம் ஆச்சு போல் இருக்கு. பாவி மனுஷன் உசுரோட இருக்கும் போது இவ்வளவு கொஞ்சம் நஞ்ச பாடாபடுத்தினா. அதுதான் கட்டில கொண்டாட்டிங்கிறது. வாக்கப்பட்டு சுகப்படாட்டாலும் செத்த பிறகு வந்து நினைச்சு அழுகிறாள்ல. கட்னாதா புருஷனா? தொட்டா கூட புருஷன் தான். பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கறை வப்பாட்டிக்கு இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தப்புதான் மாமுசு, தப்புதான். ஒரு சின்ன வாடை காத்து வீசினாலே நீட்டிக்கிட்டு இருக்கிற மீச சுருங்கிடும். இவங்களை பத்தி தெரியாதாக்கும். எக்கோய், அவ அழுதுட்டு போயிட்டா, நீயும் போயிட்டு சீக்கிரம் அழுதுட்டு வா. உங்களோட வீட்டுக்கு போனோம். இல்லாட்டி மலைசாமி தேவர் கோச்சுவார். ராசா, என்னை விட்டு போய் இங்க வந்து படுத்திருக்க. வாயில நீ படுத்தா பட்டுடல் நோகுமுன்னு ராசா பருத்திய பரப்பி வச்சேன், பழமாதான் படுக்க வச்சேன். பழைய மச்சான் ராஜசேரு சமாதியம் பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் சேர்த்து அழுதுக்க. அவர் தானே உனக்கு முத கொலுசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா சிம்பிக்கிறிய. பழைய மச்சான்